ஹாய் ஹலோ மக்களே, நம்ம எல்லா வாட்டியும் நம்ம தோட்டத்திலிருந்து ஏதாச்சும் காய்கறி எல்லாம் இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் பறித்து கொண்டு போய் தான் சமைக்கும். ஸோ இன்னைக்கு திருப்பி நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கேன். இங்கே பேக்கில் பார்த்தா ஒரு சூப்பர் சக்க மரம், அப்படியே இந்த காயெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இது பார்த்த உடனே எனக்கு வந்து இந்த சக்க காய் வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு கேரளா டிஷ் பண்ணலான்னு அப்படியே ஒரு ஆசை. ஏன்னா சக்கை எதுவும் பழுக்கலை. யூஸ்வலாக நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் பழுக்க வச்சுட்டு தான் ஏதாச்சும் பண்ணுவோம். பட் இது வந்து ரொம்ப டைம் ஆகும். ஸோ அப்படியே ஒரு குட்டி சக்கப்பழம் நம்ம இதில் இருந்து பறித்து கொண்டு போய் நல்லா கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சூப்பரான ஒரு கேரளா டிஷ் சமைச்சிடலாம். ஸோ எல்லாரும் கிச்சனுக்கு வாங்க, அப்படியே ரெடி பண்ணலாம். ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரியா ஜெர்சன்ஸ் குக்புக். ஸோ இன்றைக்கு என் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர போகிறேன். ஸோ அவள் வந்து ஒரு சிங்கர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சிங்கர் அபர்ணா நாராயணன். அபர்ணாக்காக தான் நான் இன்றைக்கு குக் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ இன்றைக்கு அவளுக்காக பலா காய் வச்சு நான் அதுவும் நம்ம தோட்டத்தில் இருந்து, எப்போவும் நம்ம தோட்டத்தில் போய் அது பறித்து தான் சமைக்கும்ல. ஸோ இன்றைக்கும் நம்ம தோப்பில் போய் பறித்து கொண்டு வந்த இந்த பலா காய் வச்சு தான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது கட் பண்ணலாம். ஸோ நம்ம பலா காய் வந்து நல்லா கட் பண்ணியாச்சு. இந்த பீஸ்க்கு இந்த சைஸில் கட் பண்ணியாச்சு. இனி இது நல்லா தண்ணியில் வேக வைக்கணும். இந்த பலா காய் வந்து இதில் நம்ம போடலாம். இதில் வந்து நம்ம மஞ்சத்தூள் அண்ட் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணோம். இப்போ ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கூட ஆட் பண்ணலாம். உப்பு ஆட் பண்ணலாம். இனி இந்த லிட் க்ளோஸ் பண்ணிட்டு இது நல்லா வேக வைக்கணும். ஸோ இப்போ நம்ம பலக்காய் வந்து வெந்துகிட்டே இருக்குது. அந்த டைமில் நம்ம இன்னொரு பேனில் நமக்கு வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சாட் பண்ணி அந்த மசாலா மிக்சர் இப்போ ரெடி ஆக்கிடலாம். ஸோ இப்போ பேன் வந்து நல்லா சூடாச்சு. இதில் வந்து கோகனட் ஆயில் ஆட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சு இந்த சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு போடலாம். இனி இஞ்சி பூண்டு போட்டுடலாம். இஞ்சி பூண்டு இனி கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் போடலாம். ஸோ 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போடலாம். கறி லீஃப் போட மறந்துட்டேன். இதுதான் ஃப்ளேவர். என்ன கேரளா ரெசிபி ஆனாலும் கோகனட் ஆயில் அண்ட் கறி லீவ்ஸ் தான் மெயினாக. ஸோ இது போடலாம். இனி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா சாட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இதில் இனி இப்போ நம்ம கறி பவுடர்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணலாம். அடுத்ததாக மிளகாத்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணலாம். இனி கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு ஆட் பண்ணலாம். நல்லா சாட் பண்ணலாம். அந்த ஒரு டேஸ்ட், ரோ டேஸ்ட் இருக்குல்ல இந்த ஸ்பைசஸோட, அது போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும்.
இப்போ மசாலாஸ் நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா ஸ்மெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இது நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணலாம். இப்போ மசாலா நல்லா குக் ஆகிருக்கு. இதில் தண்ணி ஊற்றுறோம். ஸோ நம்ம தண்ணி ஊற்றலாம். இது கொஞ்சம் குக் ஆகணும். ஸோ நம்ம பலாக்காய் வந்து இந்த ஒரு சைடில் இருந்து வெந்துட்டே இருக்குது. அது குக்காக இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம். ஆஹா சூப்பர், பாரு பயங்கரமாக இருக்கு. குக்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்படியே சாப்பிடலாம். ஸோ இந்த பலாக்காய் வந்து சூப்பராக குக்காக இருக்குது. இது வந்து நமக்கு ஒரு ட்ரேயில் மாற்றிடலாம். ஸோ அப்பர்ணா பற்றி சொல்லணும்னா அவள் பயங்கர, அவள் பாட்டு எல்லாருக்கும் தெரியும். ரஹ்மான் சாருக்கு ரொம்ப பிடிச்ச வாய்ஸ் அவளோடது, அது எல்லாருக்கும் தெரியும். பட் பாட்டை விட இவளோட கேரக்டர் பற்றி சொல்லணும். ஐயோ அவ்வளோ ஸ்வீட் அப்பர்ணா. எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்ச, அவள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் அண்ட் ஆல்சோ ஏன்னா அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அவளுக்கு நல்லா சூப்பராக சமைச்சு கொடுக்கணுன்னு தான் எனக்கு ஆசை. ஸோ அதனால தான் இவ்வளோ நான் ஹார்ட் ஒர்க் போட்டு குக் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இந்த சைடில் இந்த கிரேவி நல்லா குக்காக இருக்குது பாருங்க. இதில் த மெயின் இன்க்ரீடியண்ட் பலாக்காய் ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இனி கடைசியா மீட் மசாலா ஆட் பண்ணலாம். பிரியா, ஹைடி, எப்படி இருக்கீ? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கு. பயங்கரமா கலக்கிட்டே இருக்கு. பயங்கரமா இருக்கு. பார்க்கவே பயங்கரமா இருக்கு. டேஸ்ட் தான் சொல்லணும். கண்டிப்பா சூப்பரா இருக்கும். இது லைஃப் பத்தி சொல்லு. பயங்கரமா போயிட்டு இருக்கு. கோட் லைஃப் மூவியோட லான்ச்ல எல்லாம் பார்த்தேன் உன்ன. ஆமா, ஜாலியா இருந்தது. ஹேட் அ கிரேட் டைம். நல்லா போயிட்டு இருக்கு. ஷோஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்னோட தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். மேடம் என்ன இன்னைக்கு சென்னையில இருக்கிறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்பயும் பறந்துட்டே இருப்பாங்களே, அதான். நீ சொல்லு. நீ ரஹ்மான் சாரும் நீ இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸே சொல்லு ப்ளீஸ். அவங்களுக்கும் தெரியணும்ல. நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். பட் நீ வந்து அவங்களுக்காக சொல்லு, எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி அது டெஃபினெட்லி ஒரு ரொம்ப டிவைன் அண்ட் ரொம்ப சரியலான ஒரு ஃபீலிங். ஏன்னா ரஹ்மான் சார் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் ஒரு பயங்கர கைண்ட் அண்ட் ரொம்ப ஹம்பிள். ஸோ வந்து ரெக்கார்டிங்ஸ்க்கெல்லாம் போனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆக்க ஃபீல் பண்ண வைக்க ட்ரை பண்ணுவார். அண்ட் நிறையா சொல்லி தருவார். எப்படி ரெக்கார்ட் பண்ணணும், எப்படி பாடணும், டைனமிக்ஸ்லாம் எப்படி தரணும்லாம் சொல்லி தருவார். ஸோ அது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட். எனக்கு அப்படி சான்ஸ் கிடைச்சி வெரி ஹாப்பி. வெரி தேங்க்யூ டார்லிங். அது சாருக்கு ரொம்ப பிடிச்ச வாய்ஸ் சொன்னதான் எனக்கு தெரியும். தேங்க்யூ. தெரியும், எனக்கு தெரியும். தேங்க்யூ டி. No, but I'm so happy for you also. ஹாரிஸ் சாரோட ஷோலலாம் கலக்கின்னு இருக்கேன். நீ எல்லாரோட ஷோஸ்லையும் பயங்கரமாக பாடுற. எவ்வளோ மல்டி டேலண்டட் நீ. நீ குக் பண்ண மாட்டியா? சும்மா சொல்லுடி. நான் குக் பண்ணுவேன். ஆனால் நீ வேற லெவல். மேரிட் ஆக்சுவலி. ஸ்கந்தா 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 எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பயங்கரமான சூப்பரான ஒரு சூப்பர் ஹீரோ ஹஸ்பண்ட் இவங்களுக்கு. உங்களோட ஹஸ்பண்ட். அண்ட் ஸ்கந்தா சமையா குக் பண்ணுவல. ஸ்கந்தாக்கு சுத்தமாக சமையலோட எஸ் கூட தெரியாது. நான் சமைச்சு தரது தான் சாப்பிடுவோம். பாவம், நான் எப்படி பண்ணாலும் நல்லா இருக்கும். யாரு குக்குன்னு. ஓகே, ஸோ நிறைய பேருக்கு தெரியும். சும்மா கேட்குறேன், அந்த உங்களோட டெபியூ சாங் என்னன்னா அவங்களுக்காக கொஞ்சம் பாடி காட்டுங்க. அங்கெல்லாம் எல்லாமே வந்து சில பேருக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். ஓ, இது நீ பாடுறதா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு வாட்டி அது பாடுங்க. ஸோ தள்ளி போகாதேங்கிற பாட்டில் வர ஹம்மிங், இது நான் பாடினது தான். இது நிறைய தடவை என்கிட்ட கேட்டிருக்கேன். சரி, ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லு. நான் அப்பையிலேருந்து வெயிட் பண்ண. செம்மையா ஸ்மெல் வந்துட்டு இருக்கு. என்ன பண்ற நீ? என்னது இது? பலாக்காய் தெரியுமா? பலாப்பழம் தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பலாப்பழம். பலாப்பழம். பட் இது பலாக்காய். அதோட காய் வச்சுட்டு வெரைட்டியா ஒரு மசாலா, பலாக்காய் மசாலா. ஓ, நான் அப்படி சாப்பிட்டதே கிடையாது. சப்பாத்தி கூட, அப்பம் கூட, தோசை கூட, இப்போ ரைஸ் கூட சாப்பிடலாம், எல்லாத்து கூட சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு
பயங்கரமான மல்டி என்ன சொல்றீங்க? மல்டி டேஸ்டிங், மல்டி ஃப்ளேவர்ஸ் இருக்கிற ஒரு டிஷ். ஆமா, அந்த மாதிரி ஒரு டிஷ் இந்த டிஷ். வியூவர்ஸ்க்கு வந்து இந்த ஸ்மெல் வந்து அவங்களால கேப்சர் பண்ண முடியாது. பயங்கரமா இருக்கு ஸ்மெல். பயங்கரமா அடிக்குது, வெறுத்துட்டே இருக்கு. மக்களே, கறி ரெடி ஆயிடுச்சு. ஸ்மெல் பயங்கரமா இருக்கு. அந்த ஸ்பைசஸோட ஸ்மெல்லாம் அப்படியே மூக்கில் வந்து இடிக்குது. அப்படியே நம்ம இது ஒரு பிளேட்ல மாத்திடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். அப்படியே புடி, இதுவும் புடி, அப்படியே போட்டுக்கோ. ஆமா, நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அதை சாப்பிட்டு பார்க்கணும்னு. ஹாய், வாவ், சூப்பரா இருக்கு. ஓ மை காட், பிரியா ஜெர்சன். நானே சாப்பிட்டு பார்க்கல, மறந்துட்டேன். சூப்பரா ஃபர்ஸ்ட் சாப்பிட போறேன். நான் சொல்றேன், சாப்பிட்டு வேர்டிக்ட் உனக்கு தரேன், இரு. நல்லா இருக்கா? செம்மையா இருக்கு. சத்தியமா சொல்றியா? சூப்பரா இருக்கு. நீயே சாப்பிட்டு பாரு, வேற லெவல்ல இருக்கு. சத்தியம். என்னலாடி போட்டுருக்கு அதுல நீ? நான் பாக்குறேன் ரெசிபி ஃபுல்லா. அந்த வீடியோ பாரு. ஆமா, நான் பார்த்து நான் ஸ்கந்தாக்கு பண்ணி தந்து. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு இல்லையா? சொன்னேன்ல, செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு மக்களே. நான் செஞ்சதுனால சொல்லலை, இது யாரும் செஞ்சாலும் சூப்பரா இருக்கும். ஏன்னா நான்வெஜ் பிடிக்கிறவங்களுக்கும் பிடிக்கும், வெஜ் பிடிக்கிறவங்களுக்கும் பிடிக்கும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணுங்க. சொல்லு. கண்டிப்பா நான் ட்ரை பண்ணி நான் ஸ்கந்தாக்கு தர போறேன், என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் தர போறேன், அம்மாவுக்கு தர போறேன். அப்படியே நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி எல்லாருக்கும் தாங்க. கர்டசி வந்து பிரியா ஜெர்சன். ஆமா, சூப்பரா பண்ணிடுவா மக்களே. ஸோ நம்ம கெஸ்ட்டுக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் இதெல்லாம் சமைச்சு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் உங்களோட கெஸ்ட்டுக்கும் சமைச்சு கொடுங்க. அவங்களும் இம்ப்ரெஸ்ட் ஆகும். நீ இம்ப்ரெஸ்ட் இல்லை? செம்மையா இருக்கும். ஸோ அவங்களுக்கு இம்ப்ரெஸ்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸோட உங்களை நான் அடுத்த வாட்டி பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் பாய் ஃப்ரம் பிரியா ஜெர்சன்ஸ் குக் புக்.